என் பையனோட ஆனுவல் டேக்கு நான் போயிருந்தேன். அவனும் ஆனுவல் டேல ஒரு ஸ்கிட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தான். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோ மாதிரி ஒரு வெல்கம் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன பசங்கலாம் அழகா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இதில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சின்ன பசங்க வந்து சடனா பாட்டு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அவங்க ஆடிட்டு இருந்த டான்ஸ்ல. அவங்க ஒருத்தர் கூட பேனிக் ஆகவே இல்ல. எல்லாரும் செம்ம கூலா வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் அவங்க பாட்டு போட்டதுக்கப்புறம் அவங்க ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம தான் பசங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும்னு பார்த்தா, நம்ம பசங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நெறைய விஷயம் இருக்கு. இதோ பாருங்க எங்க வீட்டோட ஹீரோவும் வந்துட்டாரு ஆக்டிங் பண்றதுக்கு. அவன் சூப்பரா பண்ணியிருந்தான். எப்பவுமே வருஷம் வருஷம் அவன் ஆனுவல் டேல பார்ட்டிசிபேட் பண்ணுவான். எல்லா ஸ்கிட்லயும் இருப்பான். எல்லா ப்ரோகிராம்லயும் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். பட் ஆக்டிங் அவனுக்கு இந்த அளவுக்கு வரும்ன்றது இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ரொம்பவே நல்லா ஆக்டிங் பண்ணியிருந்தான். நீங்களும் பாருங்க இந்த சீன் தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மீட் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்க கிளம்பிட்டோம். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், நான் இந்த மாதிரிலாம் பண்ணி எங்க அம்மா, அப்பாவுக்கு அந்த சந்தோஷத்த குடுக்கலையேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். ஏன்னா, என் பையன் இருக்க அளவுக்கு நான் இந்த வயசுல நான் அவ்வளோ ஆக்டிவாலாம் கிடையாது. கொஞ்சம் நான் சோம்பேறி தான். கொஞ்சம் இல்ல ரொம்பவே சோம்பேறி. அப்புறம் என்னங்க பையனோட காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணி குடுத்துட்டு, அங்கேருந்து நாங்க கிளம்பிட்டோம். வர வழியில செம்ம வெயில் அடிச்சதால, அங்கேயே நின்னு ஒரு கரும்பு ஜூஸ சூப்பரா குடிச்சோம். நாங்க கரும்பு ஜூஸ் குடிச்சது எங்கன்னா, நான் படிச்ச என்னோட ஸ்கூல் வாசல்ல நின்னு தாங்க கரும்பு ஜூஸ் குடிச்சோம். இந்த மாரி மோர் வீடியோஸ்க்கு லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா.